நந்திபுரத்து நாயகன் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கேட்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க கதைக்குள்ள போலாம். காஞ்சி நகரின் எல்லைப்புற சுங்கச்சாவடியை நெருங்கும்போது கீழ்வானத்தில் விடிவெள்ளி தலை காட்டியிருந்தது. ஆதவனின் வருகைக்கு முன்னதாகவே காஞ்சியை அடைந்ததில் உதயசந்திரனுக்கு மனம் நிறைவாக தோன்றியது. சுங்கச்சாவடியை கடந்து சில காலம் பயணித்ததும் நகரின் எழிலை பறைசாற்றியவாக கைலாசநாதர் திருக்கோயில் அவர்களை வரவேற்றது. கோபுர தரிசனம் கண்டதும் லகானை பற்றிய கையை விடுவித்து இரு கைகளையும் கூப்பி கைலாசநாதரை மனதில் இருத்தி வணங்கினான் உதயசந்திரன். வீரமல்லனின் கைகளும் கோபுர தரிசனம் கண்டதும் தாமாகவே குவிந்தன. அதே நேரம் ஆலயமணியின் கம்பீரமான மங்கள ஓசை காஞ்சி நகரை துயிலெழுப்ப இசைக்கலாயிற்று. குதிரைகளை மெல்ல நடத்தியவாறே ராஜவீதியில் பயணித்த உதயசந்திரன் கடிவாளத்தை இழுத்து புரவியை நிறுத்திவிட்டு மல்லனிடம், மல்லா, நீ சென்ற ஓய்வெடுத்துக்கொள். அநேகமாக நாம் வருவதை எவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எதற்கும் அரசவை கூடும் முன்னர் மன்னரை பார்த்துவிடலாம். காலையில் என்னை பார்த்துவிட்டே எங்கும் செல் என்றான். உத்தரவு பிரபோ என தலைதாழ்த்தி வணங்கினான் வீரமல்லன். சரி, நீ போகலாம். மல்லனின் புரவி அவனது மாளிகை நோக்கி திரும்பியதும் சற்றே நிதானித்த உதயசந்திரன் மாளிகைக்கு செல்லும் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு திசை மாறி புறநகர் பக்கம் தனது புரவியை முடுக்கினான். முக்கிய வீதிகள் அனைத்தையும் கடந்து வெகு விரைவாக பாய்ந்து சென்ற புரவியின் குழம்போசை வீதியோரங்களிலும் திண்ணைகளிலும் உறக்கம் கலையாமல் படுத்திருந்தவர்களை எழுப்பி குதிரையில் வருவது யார் என பார்க்க தூண்டியது. தனக்கு மிகவும் தெரிந்த பாதை போல பாய்ந்து செல்லும் புரவியை உதயசந்திரன் இயக்கும் தேவை ஏற்படவில்லை. சிறிது நேரத்துக்கு எல்லாம் புறநகரின் மிக குறுகலான வீதியொன்றில் நடைபோட்ட புரவி சற்றே ஒதுங்கி அமைந்திருந்த ஒரு பழைய மாளிகை முன்பு ஆசுவாசமா நின்று தனது கழுத்தை திருப்பி தனது எஜமானனை பார்க்க முயன்றது. புரவி நின்றதும் சுற்றுமுற்றும் ஒரு முறை தீர அலசி பார்த்துவிட்டு கீழே குதித்தான் உதயசந்திரன். அசுவத்தின் முகத்தில் தட்டி காதோடு காதாக ஏதோ மந்திரம் மோதிவிட்டு அகன்றவன் நேராக அந்த மாளிகையின் வாயிற்கதவை ஏதோ ஒரு ஸ்வரலயத்துடன் தட்டலானான். ஓரிரு வினாடிகளில் கதவு திறக்கவும் முரட்டுக்கரம் ஒன்று அவனை உள்ளே இழுக்கவும் சரியாக இருந்தது. தேவரே, மன்னர் என தன்னை இழுத்தவளிடமிருந்து கைகளை விடுவித்துக் கொண்டு உதயசந்திரன் வினவ, உங்களுக்காக காத்திருக்கிறார் என சொன்னது வியப்பை மூட்டியது. என்ன, காத்திருக்கிறாரா? எனது வருகை மன்னருக்கு தெரியுமா? நிச்சயமாக. அது மட்டுமல்ல, வேறொன்றும் தெரியும். வேறொன்றா? அது என்ன? பழையாறையில் நடைபெற்றது. அது எப்படி? உண்மையிலேயே வியப்பின் உச்சம் தொட்டிருந்தான் உதயசந்திரன். மன்னர் எப்படி அதற்குள் இதை மோப்பம் பிடித்தார் என வியப்பின் திரை விலகாமலேயே சுபாலித்தேவர் முன் செல்ல உதயசந்திரன் அவரை பின்தொடர்ந்தான். உட்புறம் மஞ்சத்தில் வெறும் உத்தரியம் தரித்த மார்புடன் ஒரு கழித்து சாய்ந்து படுத்திருந்த பல்லவ பெருநாட்டின் பேரரசர் ரிஷபலாஞ்சிதன், விடேல் விடுகு, கதவாங்கதன் என்றெல்லாம் சிறப்பித்து கூறப்படும் பல்லவ குலத்திலகம் நந்திவர்மன் சற்றே அடர்ந்த மீசையை கோதியவாறு புன்னகை பூக்க உதயசந்திரனை வரவேற்றான். வரவேண்டும் தளபதியாரே, வரவேண்டும். தங்கள் பயணங்கள் இடையூறின்றி இனிமையாக கழிந்திருக்கும் என்றே கருதுகிறேன். ஆம் பிரபு, தங்கள் கிருபையால் பயணங்கள் நன்கு அமைந்தன. தாங்கள் நலம்தானே? அரங்கன் அருளால் குறையேதும் இல்லை. அமருங்கள். நந்திவர்மன் சுட்டிக்காட்டிய ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட உதயன் ஓரிரு வினாடிகள் மௌனமானான். அந்த அதிகாலை வேளையில் நீராடி நெற்றியில் திலகம் சாத்தி வீர தழும்புகள் மின்னும் பரந்த மார்பில் உத்தரியம் தவழ தனது முன்பாக மஞ்சத்தில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் இரண்டாம் நந்திவர்ம பல்லவனின் கம்பீர தோற்றத்தை அளவிடுவது போல கண் கொட்டாமல் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். தளபதியாருக்கு சிந்தனை பலமாக இருக்கிறதே. நந்திவர்மனின் வெண்கல குரல் உதயசந்திரனை உணர்த்தியது. ஒன்றுமில்லை மன்னவா, நாட்டின் சூழலை சற்று எண்ணி பார்த்தேன். ஓ, பழையாறை சம்பவத்தின் வடு இன்னும் ஆறவில்லை போலும். கேட்க வேண்டும் என நினைத்தேன். அது எப்படி தங்களுக்கு? முழுவதும் தெரியாது. நமது ஒற்றற்படை உணர்த்தியதை வைத்து. ஆமாம், சித்திரமாயன் நேரில் வந்திருந்தானா? ஆம் பிரபு, தங்கள் சகோதரர் நேரில்தான் வருகை புரிந்தார். பழுதடைந்து கிடக்கும் கோட்டையை தங்களின் பதுங்கும் இடமாக மாற்ற அவர்கள் எண்ணியிருந்த வேளையில்தான் நான் தங்களால் அனுப்பப்பட்டேன். ஓ, அரண்மனையும் அந்த புறமும் இங்கு இருக்க பழுதடைந்த கோட்டையை நாடியிருக்கிறான். பாவம், இதை விதி என்று சொல்லாமல் வேறென்ன சொல்ல? அரசுரிமை ஒன்றை தவிர அவனுக்கு வேறு என்ன குறை இருந்தது இங்கே? உதயசந்திரா,
உனக்கு தெரியும், நானாக இந்த அரச பதவியில் ஒட்டிக்கொள்ளவில்லை. எங்கேயோ பல்லவபுரத்தில் ஒரு மூலையில் அமைதியாக இருந்த என்னை இந்த நாட்டின் அரியணை தானாக வந்து ஏற்றுக்கொண்டது. இந்த மண்ணின் நம்பிக்கையை நாசம் செய்துவிட்டு, எதிர்பார்ப்புகளை எடுத்தெறிந்துவிட்டு எங்கேனும் ஓடிப்போய் மறைந்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை. பல்லவகுலம் இந்த மண்ணில் என் பொருட்டு பகைமுற்றி போரிடுவதும் நான் விரும்பவில்லை. மருளாதீர்கள் மன்னவா, சித்திரமாயன் தானாக ஆடவில்லை என்பதை பழையாறை சம்பவம் நிரூபித்துவிட்டது. சாளுக்கியனின் வஞ்சக வலையில் அவர் வீழ்ந்து விட்டார். நேரடியாக மோதுவதற்கு காரணம் கிடைக்காமல் இப்படி பங்காளி சண்டையை உருவாக்கி நாட்டை கூறு போட எண்ணுகிறான் சாளுக்கியன். புரிகிறது சாளுக்கியனின் குழநரித்தனம். எதுவரை நீழுமென பார்க்கலாம். அது சரி, அன்று நடந்தவற்றை கூறவில்லையே. அப்படி மிகையாகச் சொல்லும் அளவுக்கு ஏதும் இல்லைதான். நான் பழையாறை அடைந்தபோதே கோட்டைக்குள் ஆள் நடமாட்டம் இருப்பதை யோகித்தேன். நகர்காவற் தலைவனை தன்வசப்படுத்த பெரும் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் தங்கள் தம்பி. ஆனால் நான் அங்கு செல்லும் வரை அவரது சொல்லுக்கு கட்டுப்படுவதாக போக்கு காட்டிவிட்டு என்னை கண்டதும் செய்தியை என்னிடம் உரைத்துவிட்டார். பின்னர் நானும் வீரமல்லனும் ஏதும் அறியாதவர் போல கோட்டைக்குள் புகுந்து மாளிகைக்கு சென்றோம். அவர்கள் உங்களை கைது செய்ய முயன்றார்கள் அல்லவா? ஆம், காவல் தலைவன் அவர் பக்கம் என்ற நினைப்பில் வந்த தைரியம். நாங்கள் இருவரும் தனி ஆட்கள் என்ற நினைப்பு. தங்கள் இளவல் ஆணையிட எங்களை கைது செய்ய வந்தவர்கள் சாளுக்கிய படை வீரர்கள். எனது ஆத்திரம் எல்லை கடந்தது. இருந்தும் பொறுமை காத்தேன். கைதுக்கு காரணம் கேட்டேன். நீ எனது எதிரி என்பதுதான் காரணம் என்றார். என்ன செய்வதாக உத்தேசம் என்றேன். வாதாபிக்கு அனுப்புவதாக எண்ணம் என்றார். பொறுமை மீண்டும் எல்லை மீறியது. தனித்துக் கொண்டேன். வாதாபிக்கு ஏன் செல்ல வேண்டும்? சாளுக்கியர் நம் எதிரிகள் அல்லவா என்றேன். சாளுக்கியர் உனக்கும் உனது போலி மன்னனுக்கும் தான் எதிரி. எனக்கு அவர்கள்தான் உற்றவர்கள், உறவினர்கள் என்று எக்களித்தார். என்னை போலி என்று கூறியது உமது கோபத்தை மேலும் தூண்டியிருக்கும். ஆம், நான் பொறுமை கடந்து உறைவாளை உருவினேன். அவர்களும் தங்கள் தம்பி உட்பட மோத தயாரானார்கள். நாங்கள் இருவர் என்பதே அவர்களின் எண்ணமாக இருந்ததால் சற்று தெம்புடன் வாளை சுழற்றினர். ஆனால் திடீரென காவல் தலைவனும் நமது வீரர்களும் ஆயுதங்களுடன் அங்கே தோன்றவும் நிலைமை தலைகீழானது. சினம் கொண்டு நான் வாளை உருவினாலும் தங்கள் இளவலுக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையுடன் தான் போரிட்டேன். ஆனால் அவர்கள் என்னை வீழ்த்த கருதி வாளை சுழற்றினர். சாளுக்கிய வீரர்கள் இருவர் எனது வாளுக்கும் மற்றொருவர் மல்லனின் வாளுக்கும் இரையானார்கள். நமது படை வீரர்களை பார்த்த பிறகு அவர்கள் முன்னேறி தாக்காமல் தப்பிச் செல்லும் முயற்சியுடன் பின்வாங்கத் தொடங்கினர். நானும் அவர்களை விரட்டி பிடிக்கும் முயற்சியை வேண்டாம் என்று தடுத்துவிட்டேன். காரணம்? தங்களுக்கு வீணாக மனக்கவலை உண்டு பண்ண வேண்டாம் என கருதினேன். யாரும் கைது செய்யப்படவில்லையா? 3 கைது செய்யப்பட்டனர். கைதிகளை 1 வாரம் காவலில் வைத்துவிட்டு பின்னர் விடுதலை செய்தேன். அது ஏன்? விட்டு பிடிக்கத்தான். அவர்களை பின்தொடர நமது ஒற்றர்களை அனுப்பினேன். தகவல் கிடைத்ததா? கிடைத்தது. சாளுக்கியர்களுடன் சேர்ந்து விட்டார் சித்திரமாயன். இப்போது அவர் வாதாபியில் இருக்கிறார். ஓ, சம்பவங்கள் இப்படி இருக்க எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என தோன்றவில்லையா உனக்கு? அதுவும் காரணமாகத்தான். பழையாறை கோட்டையை புனர் நிர்மாணம் செய்யத்தான் நான் தங்களால் அனுப்பப்பட்டேன். அப்படி இருக்க அங்கே ஏற்பட்ட இந்த சிறு நிகழ்வை தங்கள் அறிவுக்கு எட்டச் செய்து மனநிம்மதியை கெடுப்பானேன் என கருதினேன். மேலும் நாட்டின் தளபதி என்ற முறையில் விழிப்புடன் செயலாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. அதனால் தேர்ந்த ஒற்றர்களை அங்கு இருந்தவாறே 4 பக்கங்களுக்கும் அனுப்பி நிலைமையை கண்காணித்து வரச் செய்தேன். உடனடி ஆபத்துகள் ஏதும் இல்லா காரணத்தால் தங்கள் கட்டளைப்படி பழையாறை மாளிகையை சுற்றி புதிய கோட்டை சுவர்கள் எழுப்ப முனைப்பு காட்டினேன். நான் அப்படி வாழாவிருந்தும் செய்தியை தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாம் நமது தலைமை ஒற்றர் கபாலித்தேவரின் கைங்கரியம்தான். ஓ என்றபடியே அதுவரை வாயிலின் ஓரம் உருவிய வாளுடன் நின்று கொண்டிருந்த கபாலித்தேவரை ஆழ்ந்து சுவனித்தான் உதயச்சந்திரன். அவனது பார்வை தன்மேல் படர்வதை உணர்ந்ததும் சற்றே மெல்லிய முறுவல் இதழ் படர உடலை சற்று சிலிர்த்து கொண்டார் தேவர். ஆஜானுபாகுவான அவரது சரீரத்தின் நெடிந்தோங்கிய தோற்றம் சில வேளைகளில் தளபதியையே மருள வைத்தது உண்டு. எனில் மற்றவர்களைப் பற்றி சொல்ல வேண்டுமா என்ன?
பல்லவ நாட்டில் அழும்பிள்ளகள் வாய்மூட கபாலி தேவரின் பெயரைத்தான் பயன்படுத்துவதாக கேள்வி. 4-5 வருடங்களுக்கு முன்னர் வரை தேவர் இருந்த நிலை வேறு, இன்றைய நிலை வேறு. அன்றைக்கு உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பல் பூசி மண்டையோட்டு மாலை அணிந்து கபாலீஸ்வரரை வணங்கும் பயங்கர கபாலிகர்கள் கூட்டத்தில் ஒருவராகத்தான் இருந்தார். அன்றைய அவரது தோற்றத்தை நினைத்தால் அப்பப்பா குலை நடுக்கம் ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு நந்திவர்மருக்கு முன்னே வாள் பிடித்து தலைவணங்கி காவல் காத்து நிற்கும் இவர் அந்நாளில் கானகத்தின் நடுவே இதே நந்திவர்மருடன் வான்போரில் ஈடுபட்ட காட்சியை நினைத்தால், அன்று மட்டும் அப்படி ஒரு போராட்டம் நடக்காது போயிருந்தால் இன்றைக்கும் அவர் கபாலிகர் கூட்டத்தில் உழன்று கொண்டிருப்பார். காலத்தின் விசித்திர விளையாட்டு என்றுதான் கூற வேண்டும். படுகாயமுற்ற அவரை நந்திவர்மன் அரண்மனைக்கு தூக்கி வந்து அரண்மனை மருத்துவர்களைக் கொண்டு வைத்தியம் செய்து உயிர்ப்பித்ததும், உடல் நலம் தேறியதும், கபாலிகர் சுபாலித்தேவராக புனர்ஜனித்ததும், இன்று மன்னரின் அந்தரங்க ஒற்றர் தலைவராக மாறிப்போனதும் அனைத்துமே வேறென்ன சொல்ல, காலதேவனின் விசித்திர விளையாட்டுக்கள் என கூறாமல், உள்ளத்தளவில் தனது முரட்டுத்தனத்தையும் கொடூரமான குணங்களையும் களைந்து பக்குவப்பட்ட போதிலும் அவரது உருவத்தின் கடினத்தன்மை எவரையும் அவர் பக்கம் நெருங்க விடாமல் தடுத்தது. அதுவும் அவர் இன்று ஆற்றும் பணிக்கு சாதகமாகவே அமைந்துவிட்டது. என்ன தேவரே, அனைத்தையும் அறிந்து உளவு கூறிவிட்டு ஒன்றும் அறியாதவர் போல நடித்திருக்கிறீரல்லவா? உதயசந்திரன் சற்றே உஷ்ணம் தோய்ந்த குரலில் அவரை சீந்தி பார்க்கும் எண்ணத்தில் வினா தொடுத்தார். மன்னிக்க வேண்டும் தளபதியாரே, ஒற்றறிபவனின் அறியாததல்லவே. தலையான பணி உளராதிருத்தல் என்பது தாங்கள். தளபதியாரின் சினத்தை கண்டுகொள்ளாமல் நாருக்காக பர ரசிக்க வைத்தது. பதிலுரைத்த தேவரின் சாதுரியம் உதயசந்திரனை பெரிதும் ரசிக்க வைத்தது. ஆஹா, நன்று நன்று, சரியாகவே தேறிவிட்டீர்கள், இனி கவலை இல்லை என்றவன் நந்திவர்மன் பக்கம் திரும்பி, மன்னவா, பொழுது புலர்ந்து விட்டது, தாங்கள் அரண்மனைக்கு புறப்படவில்லையா என்ற கேள்வியை தொடுத்தான். ஆம், புறப்பட வேண்டியதுதான், நாம் சேர்ந்தே போகலாமே என்றார் நந்தி. வேண்டாம், நான் புரவியில் வந்துவிடுகிறேன். சுருங்கை வழிதான் தங்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் புறப்படுங்கள். அதுவும் சரிதான், சென்று ஓய்வெடுத்து மெதுவாகவே வாருங்கள், ஒன்றும் அவசரமில்லை. நன்றி மன்னவா, நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நல்லது, சென்று வாருங்கள். தேவரே, தளபதியாரை வழியனுப்பிவிட்டு வாரும். நந்தியின் முன்னே தலைபணிந்து வணங்கி விடைபெற்று கொண்ட உதயச்சந்திரனின் பின்னே தொடர்ந்து சென்ற தேவர் வாயிற்கதவை திறந்து அவனுக்கு வழியமைத்து தந்தார். வெளியே 2 சுவர்களுக்கிடையே அரவமின்றி நின்றிருந்த புரவி தளபதியின் தலை தென்பட்டதும் மெல்ல கனைத்து முன்வந்து நின்றது. புரவியின் கடிவாளத்தை பிடித்து உதயச்சந்திரன் வசம் ஏற்பித்த தேவர் மென்னகை பூக்கச் சொன்னார். தளபதியார், ஏதும் மனதிற்கு கொள்ளக்கூடாது. எனது பணியின் பொருட்டே அவ்வாறு நடந்து கொண்டேன். தாங்களும் எனக்கு கட்டளை ஏதும் பிறப்பிக்கவில்லை. ஹொஹோ தேவரே, இன்னுமா அதை நினைத்து வருந்துகிறீர்கள்? நீர் உமது கடமையை செய்தீர், இதில் என்ன தவறு? எனக்கு எந்த மனக்குறையும் இல்லை. அதிலும் மன்னரிடம் நீர் உண்மையை விளம்பியதில் மகிழ்ச்சியே. உமது செயல் மேன்மேலும் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். வரட்டுமா? நல்லது பிரபு, சென்று வாருங்கள். சட்டன புரவியில் ஏறிக்கொண்டு அதன் வயிற்றில் மெல்ல உதைத்து புறப்பட சமிக்ஞை செய்து அங்கிருந்து அகன்றான் உதயச்சந்திரன். பொழுது நன்றாக புலர்ந்திருந்தது. கதிரவனின் வெண்கதிர்கள் புவியை வெம்மை சூழத் தழுவத் தொடங்கியிருந்தது. புற்றரையில் பொதிந்த இளங்கதிர்கள் பனித்துளி மீது வர்ணஜாலம் புரிந்தன. ஏறெடுத்து களனிக்கு செல்லும் உழவர்கள் நகரத் தொடங்கியிருந்தனர். தொழுவங்களில் ஆணிரைகள் விடியலுக்காக காத்திருந்தவை போல குரல் கொடுக்க தொடங்கியிருந்தன. நகரமே விழித்து சுறுசுறுப்பாக இயங்க ஆடு மாடுகளை ஓட்டிச் செல்லும் எடையர்கள் குரலும், களனிக்கு செல்லும் காராளர் கூட்டமும், தெருக்களில் பொருட்களை கூவி விற்க வரும் வணிகர் கூக்கரலும், இடையர்களை பொருட்படுத்தாமல் தங்கள் வசதிக்கு ஏற்ப நகரும் கால்கடைகளை ஒழுங்குபடுத்த அதன் மெய்ப்பர் அதட்டும் கரகரத்த குரலொலியும், அவற்றின் இடையே ஆலயமணிநாதங்களும் ஒரு சேர காஞ்சி நகர் கலகலப்பாக மாறிக்கொண்டிருந்தது. சுறுசுறுப்பான தகர வீதிகளின் நடுவே தனது புரவியை சற்று மெதுவாக மிகுந்த எச்சரிக்கையுடன் நடத்திச் செல்கையில் உதயச்சந்திரனின் திருவுருவை கண்டு தலைதாழ்த்தி வணங்கும் நகரத்து மாந்தர்களுக்கு தானும் புன்னகைத்து வணக்கம் கூறவும் அவன் தவறவில்லை. தகர வீதிகளை கடந்து ராஜபாதையில் நுழைந்த புரவியை சற்றே முடுக்கி தனது மாளிகையை நோக்கிச் செல்ல திட்டமிட்டவன் ஏனோ அந்த எண்ணத்திலிருந்து பின்வாங்கி ராஜவீதியில் வலம் வருவது போல மெதுவாகவே பயணிக்கலானான்.
2 திங்கள் இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் காஞ்சியை காண கிடைத்த மகிழ்ச்சி அவளது உள்ளத்தை பரவசமாக்கி மிதக்க செய்தது. அந்த பரவசம் காஞ்சியின் எழிலால் வந்ததா அல்லது வேறேதும் காரணத்தாலா என அவனுக்கே புரியாத நிலை. மனக்குதிரை ஏதேதோ எண்ணி எங்கெல்லாமோ பயணம் செய்ய தனது பயணப்புறவியை வழிநடத்த மறந்தவனாய் சென்று கொண்டிருந்தவனின் நாசியில் அரண்மனை நந்தவனத்து மலர்களின் இனிய நறுமணம் துணைத்து உட்புகவே நிதானத்துக்கு வந்தான் உதயச்சந்திரன். அடடா, அந்த புறத்திற்கு அருகில் வந்துவிட்டோமே, யாராவது கவனித்தால் என்ன நினைப்பார்கள்? மனதில் எழுந்த எண்ணம் வாய் வழியே வார்த்தைகளாக மெல்ல தவழ்ந்து காற்றில் கலந்தது. உண்மை உண்மை, ஏதோதான் நினைப்பார்கள் என பசுங்கிளியின் குரல் போல தனது செவிப்புலனை உரசிச் சென்ற அந்த வார்த்தைகள் வந்த திசையில் அவனது பார்வை பதிந்தது. நந்தவனத்தின் பின்பக்க குருவாயில் அருகே நின்றிருந்த என்ன மாதவி, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதைத்தான் கேட்கச் சொன்னார்கள் பிரபு. எதை? இப்போது நீங்கள் என்னை கேட்டீர்களே, இதே கேள்வியை தங்களிடம். யார்? உன் தலைவியா? இல்லை. பிறகு எழுநிலவு நாயகியார்? உதயச்சந்திரன் வியப்புடன் அவளை பார்த்தான். அவளோ ஏதுமறியாத அப்பாவி போல அவன் முன்னே அபிநயம் செய்தாள். என்ன உளறுகிறாய்? எழுநிலவா? யார் அவர்? எங்கிருக்கிறார்? இதோ உட்புறமாக தங்கள் வருகைக்காக காத்திருக்கிறார் பிரபோ, வாருங்கள். சற்றும் கலங்காமல் அபிநயத்தை தொடர்ந்தவாறு வாயில் கதவை திறந்துவிட்டு அவனை அழைத்தாள் அந்த சேடி. எழுநிலவு நாயகி யாரென்று அறியும் ஆவலுடன் புறவியிலிருந்து கீழே குதித்து இறங்கிய உதயச்சந்திரன் அதே வேகத்துடன் வாயிலை நோக்கி வந்து, சரி, நான் சென்று பார்த்து வருகிறேன், நீ இங்கேயே காத்திரு என்ற சொற்றொடரை உதிர்த்துவிட்டு அகன்றான். அதே நேரம் அவனது சுவனத்தை ஈர்க்கும் வகையில் அவளிடமிருந்து அந்த வார்த்தைகள் ஒரு குறுஞ்சிரிப்புடன் வீழ்ந்தன. பிரபு, மெதுவாக குனிந்து செல்லுங்கள், வீணாக கதவு இடித்து குறைநிலவாக மாற வேண்டாம். அந்த எச்சரிக்கை வார்த்தைகள் எழுநிலவு நாயகியை அடையாளம் காட்டின. உள்ளம் பரவசமானது. முற்றிலும் தனது இயல்பை இழந்தவனாக அவனது கால்கள் நந்தவனத்துக்குள் அடியெடுத்து வைத்தன. உள்ளே பளிங்கு பதுமை ஒன்று உயிர் பெற்று எழுந்தது போல முல்லைப்பந்தலின் கீழ் முறுவல் இதழ் படர கொடி மீது சாய்ந்து நிற்கும் அழகு பெட்டகம் ஒன்று அவனை அமுதக் கலசங்களுடன் வரவேற்றது. அந்த காலை பொழுதின் வனப்பை ஒன்று திரட்டிக் கொண்டு தன்னுள் ஈர்த்துக்கொண்டு யுகப்பேரழகாய் தன்னை நோக்கி காத்திருக்கும் அவளது சுருவிழியின் காந்த வீச்சில் அவன் கட்டுப்பாட்டை இழக்கலானான். 2 திங்களின் இடைவெளி உருவாக்கிய தாபங்களை ஒட்டுமொத்தமாக அந்த பாதங்களில் சமர்ப்பணம் செய்ய நெஞ்சம் தவித்தது. மெல்ல தவழ்ந்து தழுவிச் சென்ற இனிய தென்றல் நந்தவனத்தின் நறுமணத்தை மட்டுமின்றி அந்த உயிர்ப்புஷ்டத்தின் பொன்னிற மேனியில் உருவாகும் இனிய வாசத்தையும் அவனுக்கு அடையாளம் காட்டிச் சென்றது. அந்த அழகு பெட்டகத்தை அங்கமங்கமாக அணு அணுவாக கண்களால் ஆலிங்கனம் செய்தவாறே உதயச்சந்திரன் அவளை நெருங்கினான். அவன் அருகில் வந்ததை உணர்ந்தும் உணராதவளாக கண்ணிமைகள் திறந்தும் திறவாத நிலையில் ஆனந்த பரவசம் மேலோங்க சாய்ந்து நின்றவளின் மோன நிலையை கலைக்கும் நோக்கில் உதயச்சந்திரன் அந்த அழகு சிலையின் குமுத முகத்தை 2 கைகள் தாங்கி பற்றியவாறு அவளது காதுகளில் மட்டும் விழுமளவுக்கு மெல்லிய குரலில் ஆசை ததும்ப அழைத்தான். தேவி! அவன் அழைத்த குரலில் தேங்கியிருந்த ஆசையினும் ஒருபடி மேலாக அவள் பதிலுக்கு உதிர்த்த முனகல் தொனி அவளின் ஏக்கத்தையும் பிரிதலின் துயரத்தையும் பிரதிபலிப்பதாய் அமைந்தது. அதை உணர்ந்தவனாக உதயச்சந்திரன் வலது கரத்தால் அவள் முகமதியை தன் மார்போடு சேர்த்து கொண்டு இடதுகரம் நீட்டி கொடி மீது சாய்ந்த இடைதனை விடுவித்து தன்னோடு சேர்த்தனைத்தான். அதற்காகத்தானோ ஏங்கியவள் போல அவன் மார்பில் தன்னை முழுமையாக சாய்த்து கொண்டு 2 கரங்களால் அவனை தழுவிக்கொண்டாள். அவள் அவ்வாறு அவனில் சரணடைந்ததும் அகமும் புறமும் ஒரு சேர பரவிய அந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் தங்களை இழந்தவர்களாக மெய்மறந்து இன்பத்தில் திளைத்தனர் இருவரும். அவர்களின் அந்த ஆலிங்கனம் விளைத்த அழகு கோலம் காண கண்கள் கூசியதால் நந்தவனத்து புள்ளினங்கள் தங்கள் மறைவிடங்களை நாடிச் சென்றன. பூத்துச் சொரிந்த புஷ்பங்கள் நாணி தலைகுனிய காலை தென்றலும் அவர்களின் மூச்சுக்காற்றின் வெம்மையை சுமந்து தளிர் மரங்களை தழுவின. தென்றலின் வெம்மையை பொறுக்க மாட்டாமல் பாரிஜாத மரத்து மலர்கள் மழை போல் பொழிந்து அந்த காதல் ஓவியங்களை உயிர்ப்பித்து தன்னிலைக்கு மீட்டன. ஒன்றிலிருந்து ஒன்றை விடுவித்துக் கொள்ள முடியாமல் தவிக்கும் தேனூரும் இதழ்களும் பற்றிப் படர்ந்த கனிதவழ் மேனியும் பிரிய மனமின்றி தவித்துத் தள்ளாட தன்னிலை உணர்ந்த தலைவனின் கைகள் தன்னை பற்றிய தளிர்கரங்களை மெல்ல விடுவித்து இதழ் முத்தம் சிந்தி இன்பத்து பாலுக்கு சற்றே விடுதலை நல்கி தனியாளானான்.
ஆதவன் தற்போதுதான் எட்டிப் பார்த்தான். இவர்களின் சரச சல்லாபங்களுக்கு இடையூறு செய்யாமல் மேகக்கூட்டங்களில் மறைந்து கொண்டவன் வெளிப்பட்டதும் வெயிலின் கடுமை சற்று அதிகமாகவே தென்பட்டது. தேவி, காய்கதிர் சுடுகிறதா? காமனின் சூட்டை விடவா? அது சற்று தணிந்திருக்குமே. எங்கே, அது இப்போதைக்கு தணியாது. அப்படியா? கவலைப்படாதே, இனி மையலுக்கு மருந்தாக மாலை வருகிறேன். அப்படித்தான் சொல்வீர்கள், வரமாட்டீர்கள். அரசாங்க பணி என்று அகன்று செல்வீர்கள். அடடா, கடமைக்கு பின்தானே காதல், இதை கூடவா அறியமாட்டாய்? அறிவேன் அறிவேன், ஆனால் இது அறிவை பொறுத்த விஷயமல்லவே, அகத்தில் துளிர்க்கும் உணர்வல்லவா? நன்றாகத்தான் பேசுகிறாய். தமிழ் உனக்கு வசப்படுகிறது. இருந்தென்ன செய்ய, தலைவனும் இன்னமும் வசமாகவில்லையே. தலைவனும் வசமாவான். ஏன் களவியல் கசக்கிறதோ? கரும்பு தின்ன கசக்குமோ என்ன? அப்படி சொல். காதலில் களவியல் போல் வேறு எதும் சுவைப்பதில்லை. இயலாமைக்கு இப்படி ஒரு இட்டுக்கட்டு. அப்படியே வைத்துக்கொள். அவசரம் என்றால் அண்ணனிடம் முறையிட வேண்டியதுதானே. என்னவென்று? அதையும் நான் தான் கூற வேண்டுமோ? ஆமாம், பிறகெப்படி? இரு கை தட்டத்தானே ஓசை எழும், ஒரு கை ஓசை எழுப்புமா என்ன? சரி சரி, காலம் வரட்டும், இரு கை சேர்த்தே ஓசை எழுப்புவோம். தேவி, ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். இந்த 2 திங்கள் இடைவேளையில் நீ முன்னைவிட பேரழிலாய் மாறியிருக்கின்றாய். ஏன் மௌனமாகிவிட்டாய்? உனக்கு தெரியுமா, பழையாறை மாளிகையில் அந்தப்புற அலங்காரங்கள் அனைத்தையும் உன்னை நெஞ்சிலே ஏற்றித்தான் அமைத்தேன். இன்னமும் அமைக்கச் சொல்லி கட்டளையிட்டு வந்துள்ளேன். அழகு தழும்பு வழியும் அந்த அந்தப்புற சோலையை நீ எப்போது காணப்போகிறாய்? வானம் செந்நிறம் அப்பியது போல சிவந்து நாணிய அவள் முகமலர் நிலம் நோக்க, சற்றே வியப்புடன் உதயசந்திரன் அவள் முகமலரை திருப்பிக் கேட்டான். இது என்ன திடீர் வெட்கம்? எல்லாம் உங்களால்தான். என்னாலா? நான் என்ன செய்துவிட்டேன்? என் வாய்தானே மொழிந்தது. வாய் மட்டுமா மொழிந்தது? அல்லாமல் அதை வேறு சொல்ல வேண்டுமா? சொல்லேன். வாயும் மொழிந்தது, கண்ணும் அளந்தன. கண்? ஓஹோ, அதை சொல்கிறாயா? பிறகு? நான் அந்தப்புறத்து ஓவியங்களை நினைத்துப் பார்த்தேன். உன்னை நினைத்தே வடித்தவையல்லவா? அதனால் அளவு ஏதும் தவறியிருக்குமோ என்று. ஓஹோ, ஏதும் தவறவில்லை அல்லவா? இல்லை என்றுதான் எண்ணுகிறேன். எதற்கும் கைகளால் சோதனை செய்தால்? சரிதான், இதுவும் களவியல் பாடம்தானா? இல்லையா பின்னே, களவியலுக்கு முடிவே ஏது? கரைகாணா கடல் வெள்ளம் போல் பரந்த வடிவல்லவா களவியற் பாடம். போதும் போதும் உங்கள் பிதற்றல். பழையறை பணி முடிந்ததல்லவா? முடிவடா? அதற்குள் முடிந்துவிடுமா? கோட்டை கொத்தலங்கள் எழுப்புவதென்றால் அவ்வளவு எளிதா? அப்படியானால் திரும்பவும் செல்ல வேண்டுமா? உடனடியாக தேவையில்லை. மன்னரின் கட்டளைக்கேற்ப முடிவெடுக்க வேண்டி வரும். போகும்போது என்னையும் அழைத்துச் செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும், அண்ணனிடம் அனுமதி பெற்றுக்கொள். அது சரி, பாகோரில் ஒரு கலைக்கூட பணி நடைபெற்றதே, அது இன்னமும் முடிவடையவில்லையா? என்னை கேட்டால், ஏன் உனக்கு தெரியாதா? உன் விருப்பத்தின் பேரில்தானே அரசர் சோமயாஜிக்கு அதற்கான பொருளுதவி செய்கிறார். நான் உரைக்காவிடினும் அவர் உதவியிருப்பார். கல்வி பணிக்காக உதவி புரிவதை அவர் எப்போதும் நிறுத்த மாட்டார். அதனால் என்ன பயன்? சோமயாஜி அங்கே நிறுவப்போவது வடமொழி கல்விக்கூடம்தானே, தமிழ் வளர்ச்சி கூடம் அல்லவே? இருக்கட்டுமே, கல்வியில் தமிழ் என்ன, வடமொழி என்ன? தமிழும் சமஸ்கிருதமும் நமக்கு அவசியம்தானே. அவசியம் யாருக்கு? உன் போன்ற அரச குடும்பத்தவருக்கு அல்லாமல் பல்லவ நாட்டின் சாதாரண பிரஜைக்கு. அதனால் என்ன பலன்? செந்தமிழ் பேசும் பூமியில் அரசோற்றும் வேந்தன் அந்நிய மொழிக்காக ஆலவட்டம் வீசுவதை தமிழன் பொறுத்துக் கொள்வானா? ஏதேது, நீங்களே நம் மக்களை தூண்டிவிடுவீர்கள் போலிருக்கிறதே. என் நோக்கம் அதுவல்ல. மன்னன் என்பவன் மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு ஆட்சி செலுத்த வேண்டியவன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று அதன் பின்முனை விளைவுகளை ஆராயாமல் எதையும் செய்தல் அரசனுக்கு அழகல்ல. இப்படி ஒரு கலைக்கூடம் அமைக்க சோமயாஜிக்கு அனுமதி அளித்திருக்கக்கூடாது. மாமன்னர் சிம்மவிஷ்ணுவின் காலம் தொட்டே பல்லவர்கள் அந்நியர்கள், தமிழர்கள் அல்லர் என்றதொரு கணிப்பு நம் மக்களிடையே அடிமனதில் நிலை பெற்றிருப்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த எண்ணத்துக்கு தூபம் போடுவது போலத்தான் அமைந்துள்ளது இந்த கல்விக்கூட ஏற்பாடு. அமைச்சரும் நீயும் பரிந்து பேசியதால் சோமயாஜி அந்த வாய்ப்பை பெற்றுவிட்டார்.
ஆனால் இது நம் எதிரிகளுக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம். தேடிக்களையும் பாண்டியர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. ஏற்கனவே அவர்கள் வேலையை தொடங்கிவிட்டார்கள். இப்போது இதுவும் சேர்ந்து விட்டதால் அவர்களுக்கு பணி இலகுவாகும். நம் மக்களின் மனதில் விஷ விதைகளை தூவ எதிரிகளுக்கு அருமையான வாய்ப்பு. இதையெல்லாம் நீங்கள் முன்னரே எடுத்து கூறவில்லையே? ஆம், கூறவில்லைதான். காரணம், முடிவு செய்துவிட்ட பின்னர், அதிலும் குறிப்பாக நீயும் அமைச்சரும் இப்படி ஒரு காரியத்தை சாதித்துவிட்ட நிறைவில் கழித்திருக்கும்போது மன்னர் இதை என்னிடம் கூறினார். இது போன்ற பிரச்சனைகளில் வீரத்துக்கு இடமில்லை என்பதால் ஒருவேளை முன்னரே என்னிடம் கலக்காமல் விட்டிருக்கலாம். அமைச்சரும் என்னிடம் பேசப்போவதில்லை. ஆனால் நீ எந்த ஒரு சந்திப்புகளின் போதும் நீ இது பற்றி என்னிடம் வாய் திறக்கவில்லை. மன்னியுங்கள், இத்துணை சிக்கல் இதில் முளைக்க வாய்ப்பு உண்டு என அறியேன். மேலும் அண்ணன் உங்களிடம் நிச்சயம் கலந்திருப்பார் என்ற நினைப்பும் அதை பற்றி பேசவிடாது செய்தது. இப்போது முற்றிலும் காதல் மயக்கத்திலிருந்து இருவரும் விடுபட்டு அரச காரியங்களை பற்றி அளவலாவ தொடங்கியிருந்தனர். நாட்டு பிரச்சனை என்று வரும்போது சட்டென நிறம் மாறும் நாயகனின் விழிகளை ஊடுருவி பார்த்தவாறு தன் தவறுக்கு மன்னிப்பு இல்லையா என இறைஞ்சினாள் பல்லவக்கொடி. ஓ, என்ன இது? ஏன் இந்த முகவாட்டம்? இத்துணை கவலை கொள்ளும் அளவுக்கு என்ன நடந்துவிட்டது? வருந்தாதே தேவி, தவறு உனது அல்ல என்பதை அறிவேன். அனைத்தும் நமது மதி அமைச்சரின் ஏற்பாடே. அது சரி, நந்தினி தேவி இங்கே வந்திருந்தாளா? நந்தினியா? யார், தஞ்சை இளவரசியா? ஆம், அவளேதான். வந்தாளா? இல்லையே. ஏன், ஏதாவது செய்தி உள்ளதா? ஆம், நந்தினி பாலாற்றங்கரை சத்திரத்தில் ஒரு பணிப்பெண்ணாக தங்கியிருக்கிறாள். அங்கு இருந்தவாறே சோமயாஜியிடம் கல்வி கற்கிறாள். எல்லாம் வரும் வழியில் தெரிந்து கொண்ட செய்தி. அடடா, இதென்ன கூத்து! அவள் எப்படி அங்கு தங்க அனுமதி பெற்றாள்? இத்துணை அருகிலிருந்தும் நான் அறியவில்லையே. தஞ்சை அரசு கூட ஏதும் செய்தி தெரிவிக்கவில்லையே. அப்படி செய்தி அனுப்பியிருந்தால் அண்ணன் உரைத்திருப்பாரே. அதில்தான் சூட்சுமம் அடங்கியிருக்கிறது. சூட்சுமமா? ஆம், இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் நமது பேரமைச்சர் மேற்கொண்டவை. அமைச்சரா? அந்த கேள்வியின் துணையில் வியப்பு மண்டியது. அவரேதான். ராஷ்டிரகூடம் பல்லவத்துக்கு பக்கபலமாவது நமது பேரமைச்சருக்கே பிடிக்கவில்லை போலும். என்ன சொல்கிறீர்கள்? உண்மையைதான் உரைக்கிறேன். வேண்டுமென்றால் நீயே முயன்று பார், உண்மை விளங்கும். ஒற்றறியவா? ஏன் கூடாதா? நீ இந்த நாட்டின் இளவரசிதானே? அரசியல் அந்நியமல்லவே. எனக்கேன் இந்த வம்பு? வம்பா? பல்லவ நாட்டின் இளவரசி உரைக்கும் வார்த்தைகளாய்வை. இன்றுதானே இளவரசி, நாளை பல்லவ சேனாதிபதியின் மனைவி. அரசின் வாரிசு அல்ல, அரசு பணியாளனின் துணைவி. களங்கள் பல கண்டு பல்லவ தேசத்தை காக்கும் படைத்தலைவனின் இளக்கிழத்தி. அடடா, தமிழ் துள்ளுகிறதே. எல்லாம் இந்த வள்ளல் அளித்த வளம்தான். ஆஹா, அபாரம்! அழகு தவழும் சொற்கள். அன்பே, அண்ணன் தமிழை அலட்சியம் செய்தாலும் தங்கை நீ தாலாட்டுகிறாய். பல்லவ தேசத்துக்கு ஒரு தமிழ் செல்வி கிடைத்தாள். பிழைத்தது நாடு. போ. என்ன, கேலியா? இல்லை இல்லை, உண்மையை உரைத்தேன். நீ மட்டுமா தாலாட்டுகிறாய்? உன் சேடிகளும் சேர்ந்தல்லவா செந்தமிழ் சிந்து பாடுகிறார்கள். என்ன குழப்புகிறீர்கள்? எந்த குழப்பமும் இல்லை. எழுநிலவு நாயகியாரின் சேடிகளும் தமிழில் கரை கண்டவர்கள் என்றேன். ஓ, அதைச் சொல்கிறீர்களா? ஆம், அதேதான். அது சரி, எப்போது இருந்து இந்த பெயர் மாற்றம்? எல்லாம் இன்று தொடங்கியதுதான். நன்றாக இல்லையா? ஏன் இல்லை? அழகு தவழ்கிறது. இல்லையென்றால் நீ சினம் கொள்வாயே. போங்கள், எதிலும் வேடிக்கைதான். இதோ போகிறேன். இனி வேடிக்கைக்கு நேரமில்லை. இதுதானே வேண்டாமென்கிறது? இல்லை தேவி, நான் வந்து நீண்ட நேரமாயிற்று. காதலின் பார்ப்பட்டவர்க்கு கண் இல்லை என்பார்கள். ஒருவேளை என்னை தேடி மாளிகைக்கு எவரேனும் வந்திருக்கக்கூடும். அன்றி அரண்மனைக்குச் செல்ல நேரமாயிற்று. சரி, நீ கதவிடை பெற்றுக்கொள்கிறேன். நான் விடை பெற்றுக்கொள்கிறேன். புல் மேடையிலிருந்து சட்டென எழுந்து கொண்ட உதயச்சந்திரன் இளவரசியின் வலதுகரம் பற்றி தன் இதழ் பதித்துவிட்டு முறையாக விடை பெற்று புறப்பட்டான். வந்த வழியே தீண்டும் திரும்பியவன் வாயிலை கடக்கும் அந்த உயிர்ச்சிலை அவன் செல்வதை பார்த்து வலது கையசைத்து வழி அனுப்பியது. கதவு திறந்து வெளியே வந்தவன் புரவியை காத்து கால்கடுக்க நின்ற சேடியிடம் எழுநிலவு நாயகியை கண்டது. விடை பெற்று கொண்டது. மீண்டும் நிலவு வரம் வரை மலரை வாடாமை பார்த்துக்கொள். வரட்டுமா என்று கூறியவாறே புரவியில் தாவி ஏறி அமர்ந்தான். சேடியின் புன்னகை பதிலாக அமைய நேரம் கடத்தாமல் அசுவத்தை விரட்டினான். மாளிகையை இலக்காக்கி புரவி பாய்ந்தது. தலைவனின் மனவேகத்துக்கு ஏற்ப பாய்ந்து சென்ற புரவி அதிகம் தாமதிக்காமல் மாளிகையை அடைந்து வழக்கமான இடத்தில் நின்று கொண்டது. புரவியிலிருந்து இறங்கிய உதயச்சந்திரன் முன்னே பணிவுடன் வந்து நின்ற காவலன் மெதுவாகச் சொன்னான், பேரமைச்சர் தங்களைக் காண வருகை புரிந்துள்ளார்.
பேரமைச்சரா? என்னை காண மாளிகைக்கே வந்துள்ளாரா? வியப்பு மண்டிய முகத்துடன் நரலிட்டில் வாயிலை கடந்து உட்புகுந்தான். களவியல் முடிந்ததா என்று கணீரென்று ஒலித்தது பேரமைச்சர் பல்லவடியரையனாரின் சிம்ம குரல். இத்துடன் இந்த கதையின் 2வது அத்தியாயம் முடிவடைகிறது. இதற்கு பிறகு நடக்கப்போகும் காட்சிகளோடு நகர காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக.